வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஐசோலேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நான் வந்து ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் ஆர் எவ்வளோ தூரம் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ ஆட் பண்ணோம். அந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுக்கிறேன். வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ எடுத்துச்சு. வீடியோ வந்து ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி. வீடியோவோட ஆடியோ வந்து மியூட்டில் போட்டுருங்க. வீடியோ எங்கே முடியுதோ மேலே மீடியா எங்கே முடியுதோ அது வரைக்கும் வீடியோவை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிற பேக்ரவுண்ட் வீடியோவை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன் ரெண்டுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டிங்களா, இப்போ வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ வந்து கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்குது. இப்போ திருப்பி வந்துட்டு லேயரில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுனாக்கா அது வந்து அந்த ஃபஸ்ட்டு வேர்டு நீங்கள் வைக்க போகிற வேர்டை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு வந்து எது மாதிரி ஃபாண்ட் வேணும் அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போ சைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு சைஸ் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு வேர்டு தான் வந்து நல்லா தெரியணும். அண்ட் இதுக்கு மேலே ஆட் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக சைடில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பி இதே வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது வேறு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு மாமா, மச்சா, மாப்பிள்ளை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மாதிரி ஒரு லேயரை டூப்ளிகேட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபாண்ட் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வந்து ஒரே மாதிரி வைக்காதீங்க, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஃபாண்ட்டு மட்டும் மாற்றிக்கோங்க டூப்ளிகேட் பண்ணிட்டு. அண்ட் அதில் இருக்க டெக்ஸ்ட்டு கலர் கூட முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒரே டெக்ஸ்ட்டு இது கலர் வச்சு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. வந்து ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டு மாற்ற பார்க்குறதுக்கு வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து இப்படி சின்னதாக டைப் பண்ணுறேன் கொஞ்சோண்டு. நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வீடியோவில். பிகாஸ் லேயர் வந்து அன்லிமிட்டடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். டைப் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ஃபாண்ட்டு மாற்றிடலாம். ஃபாண்ட்டு மாற்றிட்டு அப்புறம் திருப்பி வச்சிடலாம். ஃபாண்ட்டு மாற்றியாச்சு. இப்போ எங்கே வேணுமோ அது மாதிரி வச்சு திருப்பி இங்கே இந்த இதை வந்து நடுவில் எடுத்துகிட்டு வந்து மேலே ஒரு 3 கீழே 3 வச்சிடலாம். ஓகே, இதுக்கு வந்து இங்கே எதாவது டைப் பண்ணிக்கலாம். வச்சாச்சு. இப்போ முடிஞ்சு. அண்ட் ஜஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸை வந்து அனலைசிஸ் ஸ்லைட்ஸ் அந்த எஃபெக்ட் வந்து ஸ்டோரில் இருக்கும். ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ இழுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவில் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் தென் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு வந்து சாங் ஆட் பண்ண போகிறோம். சாங் வந்து என் கேலரியில் என்ன சாங் இருக்குதுன்னு நான் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நட்பை துணையிலேருந்து ஒரு சாங் ஜஸ்ட் டைட்டில் ட்ராக் இருக்கும், அதை எடுத்து வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் சாங்குன்றதுனால செலக்ட் பண்ணியாச்சு. இது வந்து வீடியோ எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அதாவது கட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இங்கே வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு அதுக்கடுத்து இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு வந்து திருப்பி ஒரு நியூ லேயர் ஆட் பண்ணுங்கள். மேலே வந்து லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி சேனல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெக் ஐசோலேட்னு டைப் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். டெக் ஐசோலேட் டைப் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ இதுக்கு ஒரு ஃபாண்ட் மாற்றிக்கிறேன். நான் எனக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ வச்சு அதை வந்து நீங்கள் மேலே எங்கே வைக்கணுமோ இல்லாட்டி பாட்டமில் வைக்கணும், டாப்பு பாட்டம் ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னர் எங்கே வேணுமோ வச்சுக்கோங்க. நான் மிடில் பாட்டமில் வச்சுக்கிறேன். ஸோ தட் அந்த எஃபெக்ட்டு வந்து இந்த வேர்டு கூட வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ண லேயர் மட்டும் வந்து அப்படியே இருக்குது அந்த டெக்ஸ்ட்டு. மீதி வந்து டெக்ஸ்ட் எல்லாம் அப்படியே மூமெண்ட்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஷேர் ஐக்கான் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மெனி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, உங்களுக்கு வந்து எப்படி இங்கே 60 FPS வருது, எனக்கு 30 FPS மட்டும் தான் வருது, அதுக்கு எதாவது சொல்லுங்கன்னு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அங்கே கண்டினியூ அண்ட் ஈவன் கொடுத்துட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா
அலோ எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் ரேட்ஸ் ஹையர் தென் 30 எஃப்பிஎஸ்ன்னு இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். அதை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆன் பண்ணிட்டு திருப்பி பேக் வந்துட்டு நீங்கள் பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்டை போயிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து இப்போ வந்து 60 எஃப்பிஎஸ்.